வந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் கூவி அழைகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரத்தின் மூலமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை ஒழுங்கு செய்து கொள்ள, தேவனுடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கப்பட அது உதவியாக இருக்கும். நாம் 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இங்கு பார்க்கிறோம், நாத்தான் சமூகத்திலே தாவீது தான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மனஸ்தாபப்பட்டு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். இந்த முழு பகுதியை நீங்கள் ஆராயும் போது 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் வாக்கியத்திலே அங்கு தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. யுத்த காலத்திலே யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய இந்த தாவீது தான் தங்கியிருந்த இடத்திலேயே தங்கியிருந்து தன்னுடைய வீட்டின் உப்பரையிலே அவன் உலாவிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். இங்கு பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையிலே எதை காணக்கூடாதோ அதை காண்கிறவனாய் மாறினான். எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லாதபடி தன் பணியை, தன் வேலையை, தன் காரியத்தை செய்யாதபடி தன் வாழ்க்கையிலே வீணான காரியத்திற்கு இடம் கொடுத்தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பாடங்களை படித்து தேர்விலே மிகுதியான வெற்றி அடைந்து உயர்வடைய வேண்டிய அந்த மக்கள் ஃபோனிலே வீணானவைகளை பார்க்கிறார்கள், அருவருப்பானவைகளை பார்க்கிறார்கள், மிக அசிங்கமானவைகளை பார்க்கிறார்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இது சிறு பிள்ளைகள் தான் என்று சொல்லி. வயதானவர்களும் இந்த காரியத்தை பார்ப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு இடத்திலே இவ்விதமாய் ஒரு வயதானவர், நீர் இப்படியாய் உங்கள் நேரத்தை இரவிலே செலவிடுகிறேன் சொல்லும் போது அவர் என்னை தனியாக வந்து சந்தித்து, நான் தான் அது என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை கூறினார். நான் சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்தை ஜெபியுங்கள், அது உங்களுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்துக்கு ஏற்றது என்று கூறி ஆலோசனை கூறினேன். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தங்கள் நேரத்தை எப்படி செலவிடுகிறார்கள்? படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டிய காலத்தில் வேலை செய்ய வேண்டும், நாம் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற காலத்தில் அதை தான் செய்ய வேண்டும். இதற்கு மாறாக தவறான காரியங்களை, தீதான காரியங்களை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, தவறான நோக்கத்தோடு நாம் காரியங்களை செய்யும் போது வேதனையான காரியங்கள் தோன்றிவிடுகிறதை பார்க்கிறோம். இது நிமித்தமாய் தாவீது தன் சந்ததிக்கு ஆசீர்வாதங்களை அல்ல, சாபங்களையே சேர்த்து வைத்தார். அவருடைய வாழ்க்கையிலே இவ்விதமாய் பார்த்தபடினாலே அவன் யுத்தத்திற்கு செல்லாதபடி தன்னுடைய அதிகாரங்களினாலும் தவறான நோக்கத்தினாலும் அந்த பெண்ணை அழைத்து அவனோடு உறவு கொண்ட நிலையை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையானது தேவன் விரும்பாத நிகழ்ச்சியை அவன் செய்ததை பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவனுடைய குடும்பத்தின் சாபத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? 12ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாய் கர்த்தர் நாத்தானை கொண்டு கேட்டதோடு மாத்திரமல்ல, உன் சந்ததியிலே சாபங்கள் வரும், அடுத்தவனுக்கு உன்னுடைய மனைவியை கொடுப்பேன், நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய், அந்த காரியங்கள் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். சாபங்கள், தவறான காரியத்தை காண்பதினாலே
தவறான சிந்தை, தவறான செய்கை, அது நிமித்தமாய் சாபங்கள், சந்ததியிலே ஏற்படுகிற சாபங்கள். அதோடு மாத்திரமல்ல, அவனுடைய பாவங்களை நாத்தான் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் என்னவென்று சொன்னால், நீ செய்த தவறை சுட்டி காட்பது. நீ இந்த காரியத்தை செய்தாய், இன்னை தவற்றை செய்தாய் என்று சொல்லி அதை உணர்த்துவதுதான் தீர்க்கதரிசியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. நீ அந்த மனுஷன், நீ அந்த மனுஷன் என்று சொல்லி அவனது பாவத்தை சுட்டி காட்டின பொழுது அவன் மிகவும் மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டனே என்று மனஸ்தாபப்பட்டான். இந்த வார்த்தைகளை அவன் சொன்ன பொழுது, நீ சாகாதபடிக்கு தேவன் உன் பாவம் நீங்க செய்தார். ஒரு பெரிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே சாகாதபடிக்கு கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மறைவான பாவங்கள், தெரியாது என்று சொல்லி செய்கிற பாவங்கள் தேவனுடைய சமூகத்திலே வெளியரங்கமாயிருக்கிறது. அவருடைய சமூகத்திலே இன்றைக்கு உங்கள் பாவங்களை மறையாதபடி அதை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறுவோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் தாவீதுக்கு இறங்கினார். ஆனாலும் இந்த காரணத்தினால் சத்துருக்கள் தூஷிக்கப்படுவதற்கு நீ காரணமாக இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை சாகவே சாகும் என்று சொன்னதை பார்க்கிறோம். மரணமானது சந்ததியிலே ஏற்படுகிற நிகழ்ச்சி. அவை இன்றைக்கு ஒரு விசை தேவ சமூகத்திலே, கர்த்தாவே என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், என்னுடைய கண்களின் இச்சைகளுக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுவிலே தங்களுடைய இச்சைகளை, ஆசைகளை அறைந்திருக்கிறார் என்ற வார்த்தைக்கு மாறாக என் வாழ்க்கை இருந்து விட்டது என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு நாம் கண்ணீரோடு ஜெயிப்போமானால் தேவனுடைய இரக்கத்தை பெறுவோம், கிருபையை அடைவோம், கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி கூறுகிறேன். கிருபைக்காய் ஸ்தோத்திரம், சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளாய் வளரவும் வாழவும், உம்முடைய அன்பிலே நிறைந்திருக்கவும், எங்கள் ஜீவன் உமக்குள்ளாய் காக்கப்படவும் தூய்மையாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். எங்களை சாட்சியை நிறுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 620017, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 620017, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132.
Our email ID is prayer@jebadoni.org. Our website is www.jebadoni.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.